அன்பார்ந்த மாணவர்களே, மதிய வணக்கம். நேற்றுள்ள அந்த ஒளியியல் பாடத்தில் உள்ள அடுத்த பகுதியை பார்ப்போம். பக்கம் 69 பக்கம் எடுத்துக்க, கையில் பென்சில் எடுத்துக்கோ. நேற்று நான் சொல்லி கொடுத்தது இந்த அலைநீளம் வச்சு நம்ம ஒளியினுடைய வேகம் என்பது ஒளியானது ஒரு வினாடியில் பயணிக்கும் தொலைவுன்னு சொன்னேன். அப்போ இந்த ஒளியினுடைய வேகத்தை எவ்வாறு நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அது ஒரு சமன்பாடு கொடுத்துருக்கு. அதில் v=n லாம்டா. என்கிறது என்னதுன்னா அதிர்வெண், லாம்டாங்கிறது அலைநீளம். அப்போ அலைநீளம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே கட்டத்தில் அதிர்வுறும் தொடர்ச்சியான இரண்டு துகள்களுக்கு இடையே உள்ள தூரம் தான் அலைநீளம். அதாவது நம்ம கிட்டாரில் இப்படி அடிக்கனா அந்த கம்பி இருக்குல்ல, இது தொடர்ச்சியான ரெண்டு துகள்களுக்கு இடையே உள்ள தூரம் தான் என்னது லாம்டா. அடுத்தது அதை எதில் நம்ம குறிப்போம்னா மீட்டரில் குறிக்கிறோம். அதிர்வெண்கிறது என்னன்னா, ஒரு வினாடியில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளின் எண்ணிக்கை. அதிர்வெண்ணா என்ன அர்த்தம்னா, ஒரு வினாடியில் அதிர்வுகளின் எண்ணிக்கை ஒரு வினாடியில் ஏற்படக்கூடிய அதிர்வெண். இப்படி கிட்டார் நம்ம இது பண்ணோன்னா எத்தனை தடவை அது அந்த அதிர்வு வருதோ அதுதான் என்னது என் சொல்றது. இப்போ நம்ம அதை எதில் குறிப்போம்னா ஹெட்ஸ், கிலோ ஹெட்ஸ், அந்த ஹெட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஹெட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையினால குறிக்கிறோம் அந்த அதிர்வெண்ணை. அப்போ அலைநீளத்தை மீட்டர்னு குறிக்கிறோம், அதிர்வெண்ணை ஹெட்ஸ்ன்னு குறிக்கிறோம். இப்போ நம்ம இதில் கணக்கில் பார்ப்போம். ஒரு ஒலி 50 ஹெட்ஸ் அதிர்வெண்ணும் மற்றும் 10 மீட்டர் அலை நீளம் கொண்டது. அப்போ ஒலியினுடைய வேகம் என்ன, அந்த ஒலியினுடைய வேகம் என்ன அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். அதில் b=n லாம்டா அப்படின்னு தெரியும். அப்போ இதில் உனக்கு என்ன கொடுத்துருக்கு, எவ்வளவு அதிர்வெண் எவ்வளவுன்னு கொடுத்துருக்கு, அலைநீளம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்கு. அதிர்வெண் எவ்வளோ கொடுத்துருக்கு, 50 கொடுத்துருக்கு. அலைநீளம் n எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 10 மீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ இதை நம்ம v கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், n × லாம்டா. அப்போ n 50ன்னு தெரியும், லாம்டா 10 அதில் கொடுத்துருக்கு. அது ரெண்டையும் நம்ம இப்போ பெருக்கணும்னா 500 மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்ட், அது செகண்டை மேலே எடுக்கும், மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். m/s அப்படின்னா பார் போட்டு எஸ் போடணும், அந்த பாரை மேலே எடுக்கணும், -1 போடணும், அப்போ மேலே வந்துடும் m(s−1). அப்போ இது ரெண்டு நம்ம என்ன செய்யலாம், அந்த ஒலியினுடைய வேகத்தை கணக்கிடலாம். நம்ம அதை கணக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். அந்த ஃபார்முலாவில் என்னதுலான்னு பார்த்துருக்கு, அதிர்வெண் எவ்வளவுன்னு கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் அந்த அலை நீளம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்கு. அது ரெண்டையும் நம்ம வச்சு பெருக்கணும்னா ஒலியினுடைய வேகம் கிடைச்சிடும். அடுத்தது பாரு, ரெண்டாவது கணக்கு ஒலி. அதில் ஹெட்ஸ் கொடுத்துருக்கு, 5 ஹெட்ஸ் கொடுத்துருக்கு மற்றும் 25 வேகம் கொடுத்தாச்சு. அதில் ஒலியினுடைய அலைநீளம் கேட்டிருக்கு. அப்போ நீ இந்த ஃபார்முலாவை என்ன செய்யணும், மாற்றி எழுதி கண்டுபிடிக்கணும். மேக்ஸில் நீ கண்டுபிடிப்போம். இந்த பக்கத்தை எடுத்துகிட்டு போது n லாம்டா v எடுத்துடணும், இந்த சைடு எடுத்துடணும். நமக்கு என்ன கேட்டிருக்கு, அலைநீளம் கேட்டிருக்கு. அப்போ அலைநீளம்னா என்னது, லாம்டா இந்த பக்கம் வச்சுட்டு, அப்போ இதில் நீ என்ன செய்கிற, அந்த v/n வரும். இந்த சைடு n அங்கே கொண்டு வரவங்க கீழே வந்துடும். அப்போ அது n. அப்போ நம்ம கணக்கில் கொடுத்துருக்குது n ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு, v எவ்வளவுன்னு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அப்போ அலைநீளம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோன்னா அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணேன்னா என்ன கிடைக்கும், எனக்கு 25 / 5 = 5m மீட்டர். அலைநீளத்தை என்ன குறிப்போம், மீட்டர்னு குறிப்போம். இப்போ புரிஞ்சுட்டா, இதுதான் கணக்கு. இதெல்லாம் கணக்கில் ஈஸியாக எழுதிட்டு நம்ம மார்க்கை ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நல்லா கவனமாக அந்த 2 கணக்கையும் செஞ்சு பாருங்க. அடுத்தது, ஒலியினுடைய வேகமானது வெப்பநிலை அண்டர்லைன் பண்ணிக்க. ஒலியினுடைய வேகமானது வெப்பநிலை, அழுத்தம் மற்றும் ஈரப்பதம் போன்ற பண்புகளை பொறுத்து மாறுபடும். எதனாலலாம் மாறுபடுது, ஒலியினுடைய வேகம் வெப்பநிலைனாலையும் அழுத்தத்தினாலையும் ஈரப்பதம் போன்ற பண்புகளினால பொறுத்து ஒலியினுடைய வேகம் மாறுபடும். எந்த ஒரு ஊடகத்திலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒலியின் வேகமும் அதிகரிக்கும். அந்த வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது ஒலியினுடைய வேகமும் அதிகரிக்கிறது. எடுத்துக்காட்டாக 0 டிகிரி சென்டிகிரேட்ல அந்த வெப்பநிலையில் காற்றினுடைய ஒலியின் வேகம் 331 மீட்டர் பர் செகண்ட் 1. அப்போ அதே இது 22 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கும்போது எவ்வளோ இருக்கு, கூடியிருக்கு, 344 மீட்டர் பர் செகண்ட். அது அப்போ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் பல்வேறுடைய அந்த வெப்பநிலை இந்த அட்டவணையில் கொடுத்துருக்கு. அப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது ஒலியினுடைய வேகமும் அதிகரிக்கிறது. அப்போ இதில் கொடுத்துருக்கு 25 டிகிரி சென்டிகிரேட்ல ஒலியினுடைய வெப்பநிலை எவ்வளவு, அலுமினியம் எவ்வளோ இருக்குது, துருபிடிக்காத எக்கு இருக்குது, இரும்பு எவ்வளோ இருக்குன்னு. அதுக்கப்புறம் திரவங்களில் கடல் நீரில் எவ்வளோ இருக்குது, காய்ச்சி வடிக்கப்பட்ட நீரில் எவ்வளோ இருக்குது, வாயுகளில் ஹைட்ரஜன் ஆக்சிஜனில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அலுமினியத்தில் 6220 இருக்குது, துருபிடிக்காத எக்கில் 5960 இருக்குது, இரும்பில் 5950,
அடுத்த கடல் நீரில் எவ்வளோ இருக்குன்னா அது 25 டிகிரி சென்டிகிரேட்டில் 1530 இருக்குது. காய்ச்சி வடிக்கப்பட்ட வாழை வடிநீர்னால காய்ச்சி எடுத்த தண்ணி எவ்வளோ இருக்குன்னா 1498 இருக்குது. அடுத்தது வாயுகளில் ஹைட்ரஜன் 1284 இருக்குது, ஆக்சிஜன் 316 இருக்குது. அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா காற்றில் உள்ள நீராவியின் அளவு, ஈரப்பதம்னா என்ன, அந்த ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, அந்த மாய்ஸ்டாக இருக்குது. ஈரப்பதமாக காலையில் அந்த பனி அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஈரப்பதம்னு சொல்கிறோம். காற்றில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் எனப்படும். இது குளிர்காலத்தில் குறைவாகவும் கோடை காலத்தில் அதிகமாகவும் இருக்கும். அப்போ ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒலியின் வேகமும் அதிகரிக்கும். அப்போ குளிர்காலத்தில் எப்படி இருக்கு, ஒலியினுடைய வேகம் குறைவாகவும் கோடை காலத்தில் அதிகமாகவும் இருக்குது. ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒலியினுடைய வேகமும் அதிகரிக்கிறது. ஈரப்பதம் அதிகரிக்கும் போது காற்றினுடைய அடர்த்தி குறைதான் இதற்கு காரணம். காற்றினுடைய அடர்த்தி குறையுது, அதுதான் இதுக்கு காரணம். அப்புறம் ஒலி வெவ்வேறு ஊடகங்களில் வெவ்வேறு வேகங்களில் பரவுது. ஒலி பரவுறதுக்கு கட்டாயம் ஒரு ஊடகம் வேணும்னு சொல்லி கொடுத்தோம். அப்படிதான் ஒரு பாத்திரத்தில் நீ மணிக்கூடு மாதிரி வச்சுட்டு அதில் செல்லை வச்சு இது பண்ணும்போது சவுண்டு கொஞ்சம் குறையும் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்படின்னா வெற்றிடத்தில் ஒலி அது பரவுறது ரொம்ப அந்த வேகம் குறைஞ்சிரும். அப்போ ஒலி பரவுறதுக்கு ஒரு ஊடகம் கட்டாயம் வேணும். ஒரு பொருள் அதிர்வுறும் போது அதில் அருகிலுள்ள துகள்களின் நடுநிலை புள்ளியிலிருந்து இடப்பெயர்ச்சி அடைகிறது. அதுதான் நமக்கு அந்த சவுண்டு போகிறதுக்கு உனக்கு ஒரு வழியாக அமையுது. அப்போ அந்த பொருளில் உள்ள துகள்கள் நடுநிலை புள்ளியிலிருந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து போகுது. அதுதான் அதனுடைய காரணம். ஒலி ஒருவரின் செவிப்பறையை அடையும் வரை அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இதனை புரிந்து கொள்வதற்கு அதிர்வரும் ஒரு இசைக்கவையை கருத்தில் கொள்வோம். ஒரு இசைக்கவை முன்னோக்கி நகரும்போது அதன் முன்னர் உள்ள காற்று அழுத்தி உயர் அழுத்த பகுதியை உருவாக்குகிறது. இது எல்லாருக்கும் இந்த கவைனா என்னன்னு தெரியும். இந்த கவிட்ட மாதிரி இருக்கும், அதை வச்சு லேசாக அடிச்சுன்னா ரொம்ப நேரம் கின்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இது நம்ம ஃபிசிக்ஸ் லேப்லலாம் பார்த்துருக்கோம். நீங்கள் பொதுவாக பசங்க வச்சு விளையாடும் போது கூட அது யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு லேசாக இதுக்கு பேர் இசைக்கவை. அதை ஒரு அடி அடிச்சுட்டு பார்த்தோன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த கீன்னு சவுண்டு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க முன்னோக்கி நகரும் போது அதற்கு முன்னர் உள்ள காற்றை அழுத்தி உயர் அழுத்த பகுதியை உருவாக்குகிறது. அது படத்தில் காட்டுறபடி அதில் சி அதுக்கப்புறம் அழைக்கப்படுது. பின்னோக்கி நகரும் போது குறைந்த அழுத்த பகுதியானது ஆர் உருவாகுது. இந்த இறுக்கங்களும் அழுத்தங்களும் ஒலி அலைகளை உருவாக்குகின்றன. இவை ஊடகத்தின் வழியாக காற்றின் வழியாக பறந்து நமக்கு செவிப்பறையில் படுது. அடுத்தது ஒலி அலைகள். அப்போ ஒலி அலைகள் அப்படின்னா என்னன்னா ஒரு கல்லை நிலையா இருக்கு நீர்ப்பரப்பு அசையாமல் இருக்கிறது. இதில் ஒரு கல்லை தூக்கி போட்டாலே என்ன செய்யும், அலை அலையாக உண்டாகும். அப்போ நீருடைய மேற்பரப்பு வேகமாக அலை நீரில் மேற்பரப்பில் வேகமாக பரவுது. அடுத்த அனைத்து திசைகள்லையும் பரவும், ரவுண்டாக அப்படியே வரும். அதுக்கப்புறம் நீர்த்துகள்கள் இடம்பெறுகின்றன. சில மரக்கட்டைகள் அல்லது இலைகளின் மீது போடுவதன் மூலம் இதனை சோதிக்கும். மரக்கட்டையை போட்டுப்பாரு, இலையை போட்டுப்பாரு, அப்போனா அது எந்த அளவுக்கு அதில் துகள்கள் இந்த இதில் மாற்றம் அடையுதுங்கிறத நீ இப்போ செஞ்சுப்பாரு, தண்ணியில் செஞ்சுப்பாரு. ஒலி ஒரு வகை ஆற்றல். இது காற்று அல்லது வேறு ஊடகத்தின் வழியாக எந்திர அலை வடிவத்தில் பரவுகிறது. ஒரு ஊடகத்தின் துகள் அதன் நடுப்புள்ளியிலிருந்து தொடர்ச்சியாக சீராக அதிர்வதால் அந்த ஊடகத்தில் பரவக்கூடிய இயக்கமே எந்திர அலை எனப்படும். எந்திர அலைன்னா இப்போ டிவி ஸ்டேஷன்லேருந்து நமக்கு அந்த ஒலி அலைவுகள் அலைவுகளாக தான் நமக்கு நம்ம ரேடியோவில் படுறதை நமக்கு அதில் நமக்கு வச்சு கேட்குறோம். அப்போ இந்த ஒலிங்கிறது ஒரு வகை ஆற்றல். அது காற்று அல்லது வேறு ஊடகத்தின் வழியாக எந்திர அலை வடிவத்தில் பரவுது. அது ஒரு ஊடகத்தின் துகள்கள் அது நடுப்புள்ளியிலிருந்து தொடர்ச்சியாக சீராக அதிர்வுறுவதனால அந்த ஊடகத்தில் பரவக்கூடிய இயக்கமே எந்திர அலை எனப்படும். இந்த துகள்களின் தொடர்ச்சியான அதிர்வு பிற துகள்களுக்கும் பரவுகிறது. அதாவது ஆற்றல் ஒரு துகளிலிருந்து மற்றொரு துகளுக்கு அலை வடிவத்தில் கடத்தப்படுகிறது. அடுத்த அலை இயக்கத்தின் பண்புகள். அலை இயக்கத்தின் ஆற்றல் மட்டுமே கடத்தப்படுகிறது, துகள்கள் இடம்பெயர்வதில்லை. ஆற்றல் தான் இடம்பெயர்வதை தவிர அதில் என்ன செய்யலை, துகள்கள் இடம்பெயரலை. அலை இயக்கத்தின் திசைவேகம் அதிர்வரும் போது திசைவேகத்திலிருந்து வேறுபடுகிறது. அலை இயக்கத்தின் திசைவேகம் அதிர்வரும் துகளினுடைய திசைவேகத்திலிருந்து வேறுபடுது. எந்திர அலை பரவுவதற்கு ஊடகமானது நிலைமம், மீட்சித்தன்மை, ஒரே விதமான அடர்த்தி மற்றும் துகள்களுக்கிடையே குறைந்த அளவு உராய்வு ஆகியவற்றை பெற்றிருக்க வேண்டும். இப்போ மேலும் அறிவோம்ங்கிறத பாரு. விண்வெளி வீரர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்பு கொள்வார்கள்? அவர்கள் என்ன சொல்லுவாங்க, தலைக்கவசத்தில் சில சாதனங்களை வச்சிருப்பாங்க. அது ஒலி அலைகளை ரேடியோ அலைகளாக மாற்றி கடத்தப்படும். அந்த அங்கிருந்து என்ன சொல்றது, நேரில் நம்ம பேசுகிற மாதிரி பேச முடியாது. அவங்களுடைய காதில் அந்த இது வச்சுருப்பாங்க, அந்த
கவசங்கள் கவசத்துக்குள்ள சில சாதனங்கள் வச்சுருப்பாங்க. இந்த ஜவுட்டு மிஷின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மிஷின்கள் வச்சுருப்பாங்க. அது வழியாக ஒருத்தர் பேசும்போது ஒருத்தருக்கு அது வந்து ரேடியோ அலைகளாக மாறி கடத்தப்படுது. ஏறக்குறைய நம்ம வீட்டில் உள்ள ரேடியோ செயல்படுவது போல தான் அதுலலாம் சேரும். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு அடுத்த பாடத்தை பார்ப்போம். அடுத்தது இருக்குது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாடத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளது பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்தது எந்திர அலைகளின் வகைகள், அதில் என்னென்னு பார்க்குறது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அன்பான மாணவர்களே, இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தது இந்த கணக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த இதில் அலை இயக்கத்தின் பண்புகள், அது ரொம்ப முக்கியமான கேள்வி, அதையும் படித்து வச்சுக்கோங்க. எந்திர அலை என்றால் என்ன அது குறிச்சிக்கோ. அதுக்கப்புறம் 2 கணக்கையும் நல்லா செஞ்சு பார்த்துக்கோ. இதுதான் இன்னைக்கு உள்ள பாடத்தில் நீ கவனமாக படிக்க வேண்டியது. அன்பார்ந்த மாணவர்களே, கவனமாக குறிப்பெடுத்து கவனமாக படிக்க வாழ்த்துக்கள். நன்றி மாணவர்களே.